பழமொழி விளக்கங்கள். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? வினா வாக்கியமாக அமைந்த இப்பழமொழி வரிகளுக்கான விளக்கங்கள். ஒருவர் உயர்வாக நினைக்கும் பொருளோ அல்லது வேறு எதையுமே மற்றவர் அலட்சியமாக நினைக்கையில், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என அலட்சியப்படுத்தியவரை விமர்சிக்கிறோம். வழக்கமாக நாம் தவறு செய்யும் ஒருவர் மீது கோபப்படும்போது, கழுதையே, நாயே என்று மனித அறிவிலிருந்து குறைந்த அறிவுடைய ஜீவன்களின் பெயர்களில் திட்டி தீர்ப்பது தெரிந்ததே. தூய்மையான கற்பூரமானது காற்று படும்போதே கரையும் தன்மையை கொண்டிருந்தது. அதிலிருந்து வெளிவரும் மணத்தை வைத்தே கற்பூரம் கரைகிறது என மனித அறிவு அடையாளம் காட்டிவிடும். கழுதைக்கும் நம்மை போல் நுகரும் தன்மை இருக்கிறதோ இல்லையோ, எந்த ஒன்றும் வீணாகிறதே என்ற அறிவு இருப்பதில்லையே. அதனால் ஒருவர் அலட்சியப்படுத்திய எதையும் கற்பூரமாகவும், இத்தகைய செயலினால் அறிவு குறைந்து நடந்து கொண்டாரே என்பதினால் அவரை கழுதை எனவும் விமர்சிக்கப்படுகிறது. மேலும் கழுதை, கற்பூரம் என அடுக்கு மொழிகளாக இவ்வரிகளை அமைத்திருப்பது முன்னோர்களின் மொழி ரசனைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்னும் கூட இப்பழமொழியினால் ஒருவரை விமர்சிக்க அவருக்கு கோபம் வருவது குறைந்து சிந்தனையும் நகைச்சுவையும் சேர்ந்து விடுவது பல நேரங்களில் நாம் காண்பதுதான். இது இயந்திர கருடன் கூறுவது தமிழ் பகுதி. நான் குமரகுருவின் மாமா.